ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக செய்து வருகிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்திலே 2 விதமான வேலைகளை செய்யும்படி அவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். முதலாவது, ஆண்டவரை அறியாத புறவினத்தார் நடுவிலே, குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலே, தென்னிந்திய பகுதிகளிலே ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். 2வதாக, திருச்சபைகளை விரும்பி அழைக்கிற எந்த திருச்சபையாய் இருந்தாலும் அங்கே சென்று அவர்களுடைய சபை மக்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்து எந்த மனிதனையும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் சபைகளிலே சென்று செய்து வருகிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, புறஜாதிகளிடத்தில் நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படிக்கு எங்கள் நாவுகளிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வைக்கும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னதை போல உங்களிடத்தில் கேட்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஊழியங்களிலே பயன்படுத்துவாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு ஜெபம் செய்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைக்குள் கடந்து செல்வோமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே எங்களை நீ நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே, IPTV வழியாக, யூடியூப் வழியாக ஆண்டவரே, இணையதளங்கள் ஆண்டவரே, சமூக வலைதளங்கள் வழியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செல்லுகிறதான இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே, உலகின் எப்பகுதியில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது நீர் அவர்களை ஒருமனப்படுத்தும், நீர் அவர்களை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதமாய் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கயிர்களினாலே கட்டி நீர் உம்மண்டை இழுத்து கொள்ளும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர்களுடைய கிருபையினாலே இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். மோசேயினிடத்திலே ஆண்டவர் பேசி, நீ பார்வோனிடத்திலே போய் சொல், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து அழைத்து வா, வனாந்திரத்திலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். பார்வோனிடத்திலே போய் நிற்கிறான். மோசே பார்வோனுடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது பார்வோன் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நான் கர்த்தரை அறியேன், அவருடைய வார்த்தைகளை நான் ஏன் கேட்க வேண்டும்? அவர் யார்? பார்வோன் இந்த வார்த்தைகளை மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். இன்றைக்கு உலகின் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரை தெரியாது. அவர் யார் என்றுதான் கேட்கிறார்கள். 1965 அந்த காலகட்டத்தில்
அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம், இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் பண்ணைவிளை கிராமத்தை சேர்ந்த எமில் அண்ணன் அவர்கள் பாட்டு எழுதினார்கள். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் மக்கள் எத்தனை பேர், பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர், ஜீவ அப்பம் கொடுப்பாயா என்று பாட்டு எழுதினார்கள், பாடினார்கள். பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷனை உருவாக்கினார்கள். ஆயிரம் மக்களை ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே சேர்த்தார்கள். மகிமையாய் தேவனுடைய ராஜ்யத்திலே இன்றைக்கு அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். இயேசு என்றால் யார்? அவர் யார்? நான் ஏன் அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும்? இந்த வார்த்தை பார்வோனிடத்திலிருந்து வந்தது போலதான் இன்னைக்கு உலகின் பல கோடி மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் நடுவிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை, தான் யார் என்பதை அவர் அங்கே நிரூபித்தார். மோசே தன் கையில் உள்ள கோலை தூக்கி கீழே போடுகிறான், அது பாம்பாய் மாறுகிறது. மறுபடி அதை போய் வாளை பிடிக்கிறான், மறுபடியும் கோலாய் மாறுகிறது. இது ஒரு மேஜிக் போல தெரிகிறது. ஆனால் பல அடையாளங்கள், அற்புதங்களிலே ஆண்டவர் தன்னை யார் என்று அவர் காண்பிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை பார்வோன் விசுவாசிக்கிறான், மறுபடியும் மனம் கடினப்படுத்தப்படுகிறான். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் பொழுது ஆண்டவர் மேல் நன்றியோடு இருக்கிறோம். அடுத்த பிரச்சனை வந்தவுடனே அவரை மறந்து விடுகிறோம். இப்படித்தான் எகிப்திலே நடந்தது. ஒவ்வொரு அற்புதமாய் நடக்க 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 பார்வோன் இதோ ஜனங்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுவார். மறுபடியும் அந்த மோசே கேட்பார். அந்த பிரச்சனை நீங்கின உடனே மறுபடியும் இருதயம் கடினப்படும். எத்தனை முறை நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளிலே அற்புதங்களை தேவை என்று நாம் அழுது மன்றாடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரும் அந்த பிரச்சனையிலே நமக்கு அற்புதங்களை செய்தாரே. நான் அற்புதம் செய்து அந்த பிரச்சனை மாறின உடனே ஆண்டவரை மறுதலித்து நாம் போய்விடவில்லையா? நம்முடைய மனது மறுபடியும் பழைய பாவ வாழ்க்கைக்கு செல்லும்படி கடினப்படவில்லையா? எத்தனை முறை மன்னிக்கப்பட்டோம், எத்தனை முறை அற்புதங்களை ருசித்தோம். ஆனால் மறுபடி 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 நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது அல்லவா? ஆகவேதான் இயேசு சொன்னார் மத்தேயு 4:15 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனிதனுடைய மனம் திரும்ப வேண்டும். உலகத்தின் பால் இருக்கிற மனம் தெய்வத்தை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த உலக வாழ்க்கை சதமல்ல நமக்கு. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல, யாருக்காக வாழ்கிறோம் என்பதுதான். ஆண்டவரை பார்த்து பார்வோன் கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் பதில் சொல்கிறார். அவர் யார்? ஏன் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும்? இன்னைக்கு எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கிக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், மனம் திரும்புங்கள் என்று. அவர் யார் என்பதை நீங்கள் சற்றே விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை அவர் நமக்கு செய்தார். கர்த்தர் நமக்கு செய்தார். நம்முடைய வேதனைகளை பார்த்தார். உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, பாவ மன்னிப்பை தேடி, ஆறுகள், குளங்கள், ஏரிகள், புண்ணிய நதிகள், புண்ணிய ஸ்தலங்கள் என்று
உலகம் முழுவதும் யாத்திரை செய்கிறார்கள். எப்படியாவது எங்களுக்கு ஒரு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களிலே போய் பார்க்கிறார்கள். நிம்மதி கிடைக்கவில்லை, சந்தோஷம் கிடைக்கவில்லை. மேலும் மேலும் பாவம் செய்து தங்களை மேலும் மேலும் அழுக்காக்கி கொள்ளுகிற மனிதர்கள், சிற்றின்ப பாவங்களிலே திளைத்து சந்தோஷம் சமாதானம் கிடைக்காதா என்று தேடி தேடி அலைந்து தங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்ட ஜனங்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் நல்ல காரியங்களை செய்து, தான தர்மங்களை செய்து, புண்ணியங்களை செய்து ஆண்டவருடைய நிம்மதியை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அலைமோதுகிற ஜனங்கள். எத்தனை கோடிகளை வேண்டுமானாலும் மனிதன் என்று சமாதானம் சந்தோஷத்திற்காய் செலவழிக்க தயாராக இருக்கிறார். கடவுள் பார்த்தார். என்னை யார் என்று அறியாமல், என் வார்த்தைகளுக்கு கேட்காமல் இருக்கிறார்கள். நான் யார் என்பதை இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படி ஒரு ஏழை குடும்பத்திலே மரியாளுடைய வயிற்றிலே கன்னியின் மகனாய் அவர் பிறந்தார். உலக பிரகாரமாக அவர் உருவாகவில்லை. அவர் வானத்திலிருந்து ஸ்திரீயின் வித்தாய் வந்து பிறந்தார். மரியாள் கேட்டார்கள். தேவதூதன் வந்து சொன்ன பொழுது மரியாளுக்கு திருமணமே ஆகவில்லை. ஆகவே அவர்கள் யதார்த்தமாய் கேட்டார்கள் தேவதூதனிடத்திலே, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்றார்கள். அப்பொழுது தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து அமருவார். தேவனுடைய பரிசுத்தமான வல்லமை உன்மேல் அப்படியே நிழலிடும். அப்பொழுது உனக்குள் பிறக்கும் ஒரு பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். புரியல மரியாளுக்கு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தாள். அவருடைய கருவிலே தெய்வம் குழந்தையாய் உருவானார். ஒருவேளை உலகத்து மனிதர்களுக்கு இது புரியாது. பார்வோன் கேட்டான் பாருங்கள் ஒரு கேள்வி, அவர் யார்? அவர் யார்? கேள்விக்கான பதில்தான் மரியாளின் வயிற்றிலே கடவுள் மனிதனாய் அவதாரம் எடுத்த அந்த காட்சி. ஒரு ஏழை குடும்பத்திலே தச்சனுடைய வீட்டிலே அவர் பிறக்கிறார். கஷ்ட நஷ்டங்கள் அறிந்தே வளருகிறார். தாய்க்கு மூத்த பிள்ளையாய் அவர் வருகிறார். அதன் பிறகுதான் அவர் பிறந்த பிறகு அங்கே திருமணமாகிறது. அதன் பிறகு நிறைய தம்பிமார் தங்கைமார் பிறக்கிறார்கள். ஆனால் தேவகுமாரனாய் இயேசு பிறந்தார். அவர் யார்? அவர் கடவுள். காணக்கூடாத எல்லா காரியங்களையும் உருவாக்கின தெய்வம். காண்கிற உலகத்தையும் அவரே உருவாக்கினார். அவர் யார் என்பதற்கான கேள்வி, நம்மில் ஒருவரை போல இந்த உலகத்திலே வந்து பிறந்தவர். நம்முடைய பாவ பரிகாரியாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், மரிப்பான் என்று கூட அதற்கு அஷ்யூரன்ஸ் இல்லை. ஒருவேளை நல்லவனுக்காக இன்னொரு நல்லவன் மரிக்க துணியலாம். ஆனால் தீயவர்களுக்காக, துன்மார்க்கர்களுக்காக வேதம் சொல்லுகிறது. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார்.
அவர் யார்? அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். தாய் தகப்பன் கூட செய்ய முடியாத ஒரு தியாகத்தை இயேசு நமக்காக செய்தார். சிலுவையிலே பலியானார். நம்மில் ஒருவரை போல அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை அழைத்து, 2 பேரை அழைத்து, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு சந்தியிலே கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வா. அப்பொழுது யாராவது உங்களை பார்த்து ஏன் இந்த கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், எங்கள் ஆண்டவருக்கு அது தேவை என்று சொல்லுங்கள், விட்டு விடுவார்கள். பார்வோன் சொன்னான், நான் ஜனங்களை விட மாட்டேன். அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். நீங்கள் சொல்லுகிற ஆண்டவர் எனக்கு தெரியாது. நான் ஜனங்களை போக விடுவதில்லை என்று சொன்னான். இங்கே இயேசுநாதர் சொல்லுகிறார், நீங்கள் அதை கழுதையை அவிழ்க்கும் பொழுது யாராவது உங்களிடத்தில் கேட்டால் இது என் எஜமானுக்கு தேவை என்று சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், விட்டு விடுவார்கள். நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஆண்டவர். கர்த்தரை அறியேன் என்று இன்றைக்கு உலகில் பல கோடி மக்கள் சொல்லலாம். அவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே காரியம், உனக்காக ஒருவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். உனக்காக ஒருவர் தன் உயிரையே கல்வாரி சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் வந்தால் உங்கள் வாழ்வின் சகல பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறும். செய்தி அவர்களுக்கு செல்ல வேண்டும். மோசே இன்றைக்கு பார்வோனிடத்திலே போகிறார். பல அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டின உடனே மறுபடியும் கடின மனம் வருகிறது. ஆனால் அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் விட உனக்கு பதிலாக ஒரு ஆண்டவர். 2001 ஆண்டிலே ஒரிசாவில் காலிமேளா என்கிற ஒரு கிராமத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி நான் போயிருந்தேன். அந்த காலிமேளா அந்த பகுதி முழுவதுமே ஆண்டவரை அறியாத புறவினத்தார் நிறைந்த கிராமங்கள். அங்கே பல கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் உண்டு, பெயரே கிடையாது. நம்பர் கொடுத்திருக்கிறார்கள், நம்பர் தான் கொடுத்திருக்கிறார்கள், V1 V2 V3 V4 என்று. கிராமங்களுக்கு பெயர் கூட இல்லாத கிராமங்கள் நம்முடைய ஒரிசா மாநிலத்திலே உண்டு. அந்த மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது ஒரு கிராமத்திலே தெரு ஊழியம், தெரு பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் நல்லவர், உன் வியாதிகளுக்கு அவர் விடுதலை தருவார், உன் பாவத்தை அவர் மன்னிப்பார், உனக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, நீ பரலோகம் செல்ல வேண்டும் என்று பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்த பொழுது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெரியவர், அன்றைக்கு ஏறக்குறைய அவருக்கு 50 வயது இருக்கும். அவருக்கு சரியான ஃபீவர், நல்ல காய்ச்சல். ஜெபிக்கும்படி வந்தார். பிரசங்கம் முடிந்த பிறகு அவருக்காய் ஜெபம் பண்ணினோம். பிரசங்கம் பண்ணிவிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணினோம். கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிடம் இருக்கும், அவர் முற்றிலுமாய் சுகமானார். அவர் முற்றிலுமாய் சுகமான உடனே வந்து அமர்ந்தார்.
பிரசங்கம் எல்லாம் முடிந்து அந்த ஊழியத்தை முடித்து விட்டோம். ஆனாலும் மக்கள் எங்களை விட்டு போகவில்லை. பலரும் ஜெபிக்க வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம். இயேசு கிறிஸ்து உனக்காக தன் உயிரை கொடுத்தார் என்று அந்த கிராமத்திலே சொன்ன பொழுது மிக ஆவலோடு இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டால் முதல் முறையாய் கேட்கிறாங்க, அவர் கடவுளா என்று கேட்டார்கள். ஆமாம், அவர் கடவுள்தான் என்று சொன்னோம். அப்போ அவங்களுக்கு புரியலை. கடவுள் என்றால் தப்பு செய்த நம்மை தானே கொல்லுவார், என்ன நீங்க அவரே செத்துட்டாருன்னு சொல்றீங்களே. நாங்கள் அவர்களுக்கு விவரித்து சொன்னோம். தப்பு செய்கிறவர்களுடைய தவறுகளை மன்னித்து அவர்களை நல்லவர்களாய் மாற்ற இயேசு கிறிஸ்து தன் உயிரையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார் என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் பலர் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லி அழுதார்கள் தெரியுமா? எங்களுக்காக தன் உயிரை கொடுத்த ஒருவர் உண்டு என்று இவ்வளவு நாளும் எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்காக உயிரை கொடுத்த அவருக்காகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த கிராமத்திலே அன்றைக்கு பலர் மனம் திரும்பினார்கள். மறுநாள் அந்த கிராமத்திற்கு எங்களை அழைத்தார்கள். மறுநாளும் அந்த கிராமத்துக்கு சென்ற பொழுது அவர்கள் எங்களை நன்றாய் உபசரித்தார்கள். மறுநாளும் அந்த கிராமத்தின் மத்தியிலே நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது ஒரு தாயார் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்களிடத்திலே ஜெபிக்க வந்தார்கள். அந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த குழந்தைக்கு வயிறு பெரிதாய் உப்பி போய் இருந்தது. என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்க நாங்கள் வரும்பொழுது அந்த அம்மா மந்திரித்த பல தாயத்துகளை கழுத்திலே கட்டி இருந்தார்கள். நான் சொன்னேன், இதை நீங்கள் அவிழ்த்து போடுங்கள் என்று சொன்னேன். அவிழ்த்து போடுங்கள் என்று சொன்ன பொழுது என்னோடு வந்திருந்த அந்த ஊரில் உள்ள ஊழியக்காரர்கள் பயந்தார்கள். எனக்கு அது புரியல. அவங்க முகங்கள் ஒரு மாதிரி வெளிரி போய்விட்டது. பயந்தார்கள். எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த அம்மாவிடத்திலே சைகை மூலமாய், மொழி தெரியாது, சைகை மூலமாய் பேசுகிறேன். உடனே அந்த தாயார் கழுத்தில் கிடந்த அந்த தாயத்தை அத்தார்கள், தூக்கி தூர எறிந்தார்கள். எரிந்த அடுத்த வினாடி இந்த தாயாருக்குள் இருந்த அசுத்த ஆவிகள், இந்த சிறு குழந்தைக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் அலறி துடிக்க ஆரம்பித்தது. ஜெபித்த பொழுது தாயும் மகளும் விடுதலை அடைந்தார்கள். அவருடைய கணவர் ஓடி வந்தார். எங்கள் காலடியிலே வந்து முழங்காலிலே விழுந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். ஆண்டவரை மெய்மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். அன்று இரவு பணித்தளத்துக்கு நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்த பொழுது அந்த மிஷினரி அண்ணன் நாகர்கோயிலை சேர்ந்தவர் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார், பிரதர், பெரிய மரண ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்று சொன்னார். எனக்கு புரியலை, என்ன என்று கேட்டேன். சொன்னார், இந்த பகுதி கிராமத்து ஜனங்கள் தங்கள் கழுத்தில் உள்ள தாலியை விட அந்த சர்பஞ்சி மந்திரித்து கொடுத்த அந்த தாயத்தை தங்கள் உயிராய் நினைப்பார்கள். அதை நீங்கள் தைரியமாக எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் பயந்து விட்டோம். ஏனென்றால் அப்படி நாங்கள் செய்தால் அந்த கிராமத்தை விட்டு உயிரோடு நாங்கள் வெளியே வர முடியாது. பெண்கள் தங்கள் கழுத்தில் அணியும் தாலியை விட அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இந்த தாயத்துகளுக்கு. அதை எடுத்து போட அந்த பெண்மணியும் மறுப்பு சொல்லாமல் எடுத்து போடுகிறாள். சாசுகள் அலறி விழுகிறது, சுகமடைகிறார்கள். விடுதலை அடைந்த அவருடைய கணவர் வந்து மனம் திரும்பினார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையிலேயே இன்று கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த மாலை அந்த கிராமத்திலே நமக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமாய் இருந்து நம்மை பாதுகாத்தார். நான் அந்த அண்ணனிடத்தில் சொன்னேன், அப்படிலாம் பெருசாக ஒன்றும்
நீங்கள் நினைக்க வேண்டாம். இயேசு எப்போது நம்ம கூட இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. மக்களுக்கு யார் என்று தெரியாது இயேசுவை. இயேசுதான் மெய்யான கடவுள். ஏனென்றால் இயேசு உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்கிற சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியுமானால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார்கள். முழு கிராமமாய் மனம் திரும்புவதற்கு அவர்கள் தயாராயிருக்கிறார்கள். நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அவர்கள் வாய் திறந்து பார்வோனை போல கேட்காமல் இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் இந்த கேள்வி இருக்கும், கர்த்தர் யார்? நான் ஏன் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, நீ போய் சொல், உனக்காக ஒரு கடவுள் மனிதனாய் பிறந்து உனக்காக தன் ஜீவனையே உயிரையே கொடுத்து தன் இரத்தத்தையே சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உன்னை பாதுகாக்க உன் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இப்பொழுதும் உன் பக்கத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் ஜெபிப்பாயா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தரை நம்புகிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று பார்வோன் அன்றைக்கு சொன்னான். ஆண்டவரே, இன்றைக்கும் 1000 இளைஞர்கள் அவர் யார், நாங்கள் கர்த்தரை அறியோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தியாகத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் உம்முடைய விடுதலையும் கூறி அறிவிப்பதற்கு இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். உம்முடைய அன்பின் தியாக உணர்வு ஒவ்வொருவர்களுக்குள்ளும் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தியாகத்தை புரிந்து கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒரு முறை கூட உம்முடைய பற்றி கேள்விப்படாத மக்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு பார்வோன் கேட்டது போல இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஜனங்கள் அவர் யார், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.